வெல்கம் டு ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு நவுனை பற்றின கண்டினியூஸிங் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நவுனை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நவுன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைட்டாக வந்து பார்த்தலாம். ஸோ நவுன் அப்படின்னா நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸ் இதை மென்ஷன் பண்ணுறதா வந்து நவுன். இதில் வந்து 2 டைப் இருக்குது. காங்க்ரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். காங்க்ரீட் நவுன் அப்படின்னா என்ன? ஸோ காங்க்ரீட் நவுன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பிசிக்கல் டச் மூலம் உங்களால் வந்து ஒரு பொருளையோ ஒரு பர்சனையோ தொட்டு உணர முடியும், பார்த்து சொல்ல முடியும். இவங்க வந்துட்டாங்க, இங்கே இந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து பார்த்து சொல்ல முடியும். சப்போஸ் உங்கள் கண்ணை மூடிட்டா கூட நீங்கள் தொட்டு வந்து உணர்ந்து சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்க்ரீட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள், வாட்டர், கிரவுட், ஹர்ஸா, கோல்ட் காங்க்ரீட் நவுனில் வந்து சேர்ந்துடும். இதை தொடர்ந்து வந்துட்டு செகண்ட் ஒன்னான அப்ஸ்ட்ராக்ட் நவுனா என்னங்க? அப்ஸ்ட்ராக்ட் நவுனா தமிழில் பண்பு பெயர் சொற்கள். இந்த பண்பு பெயர் சொற்கள் அந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஒரு பர்சனுடைய ஒரு மனிதருடைய பண்புகளையும் அடுத்ததாக ஒரு பொருளினுடைய பண்புகளையும் சொல்லக்கூடியதாக வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பண்பு பெயர் சொற்கள். இதை வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் காங்க்ரீட் நவுனை வந்துட்டு உங்களுடைய நீங்கள் வந்து தொட்டோ பார்த்தோ சொல்ல முடியுமோ அதனுடைய அப்படியே ஆப்போசிட் உங்களால் வந்து அதை சொல்ல முடியாது. அதான் ஃபார் த எக்ஸாம்பிள் சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெட்டீரியல் நவுனில் வந்து சேர்ந்துருங்க, அதாவது காங்க்ரீட் நவுனுடைய ஒரு டைப்பில் வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த காங்க்ரீட் நவுனுடைய ஸ்வீட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்களோட அந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களால் பார்க்கவும் முடியாது, உங்களால் அந்த ஸ்வீட்னஸை தொடவும் முடியாது. சும்மா உணர்ந்து மட்டுமே வந்து சொல்ல முடியும். இது மட்டும் கிடையாது, எல்லா சுவைகளுமே வந்துட்டு உணர்ந்து மட்டுமே சொல்ல முடியும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வந்து சேர்ந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அழகாக இருக்காங்க, பியூட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பியூட்டி அந்த கேர்ளை உங்களால் தொட முடியும், அந்த பியூட்டி அழகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் உணர மட்டுமே முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்காங்க, அவங்களுடைய பண்புகள் இது எல்லாமே சொல்லக்கூடியதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபார் த எக்ஸாம்பிள் வந்துட்டு பியூட்டி, ஹானஸ்ட், டைடு, யூத், ப்ளஸ்ஸர் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வந்து சேர்ந்துருங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காங்க்ரீட் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த காங்க்ரீட் நவுனை வந்துட்டு 4 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்துடலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன். இந்த மாதிரி 4 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னான காமன் நவுன் அப்படின்னா என்னங்க? பொது பெயர்ச்சொல். காமன் நவுன் அப்படின்னா பொது பெயர்ச்சொல், பொதுவாக சொல்லக்கூடியது. ஒரு பர்சன், ஒரு பிளேஸ், ஒரு திங்ஸை வந்து காமனாக சொல்லக்கூடியதான் பார்த்தீங்க அப்படின்னா காமன் நவுன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் வந்துட்டு புரியும். பார்த்தீங்க அப்படின்னா பாய், கண்ட்ரி. பாய் அப்படின்னா அங்கே நிறைய பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து குறிப்பிட்டு ஒருத்தரை மட்டும் சொல்லக்கூடாது. பாய் அப்படின்னா காமனாக வந்து சொல்லியிருக்காங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள் அப்படின்னா குறிப்பிட்டு ஒருத்தரோட பேர் சொல்லி கேர்ள் அப்படின்னு சொல்லலை, இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லலை. கேர்ள் அப்படின்னா எல்லா கேர்ளையும் வந்து சேரும். அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா ஸ்கூல்ஸையும் வந்து சேரும். குறிப்பிட்ட அந்த ஸ்கூலுடைய பெயர் சொன்னால் மட்டுமே அது தனியாக வந்து மென்ஷன் பண்ணப்படும். எக்ஸாம்பிள் வந்துட்டு பாய், கேர்ள், ஸ்டூடெண்ட், கண்ட்ரி, பிளான்ட். இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறைய வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஐடியா வந்து தோண ஆரம்பிக்கும். ஸோ அதை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ப்ராப்பர் நவுன் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் ப்ராப்பர் நவுன் அப்படின்னா சிறப்பு பெயர் சொற்கள். ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு பொருள், இடத்தை வந்து குறிக்கக்கூடியதாக வந்துட்டு சிறப்பு பெயர் சொற்கள்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி காமனில் வந்துட்டு ஒரு இடத்த வந்து இப்போ வந்து கண்ட்ரின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து காமனில் சேர்ந்துடும். அந்த கண்ட்ரிலே வந்துட்டு இந்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இந்தியா மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறதுனால அது வந்துட்டு ப்ராப்பர் நவுனில் வந்து வந்துடும். ஸோ காமன் நவுனுடைய அப்படியே ஆப்போசிட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் நவுனில் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காமன் நவுனில் வந்து சொன்னோம் இல்லையா. பாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பையனுடைய பெயர் சொல்லும் பொழுது இது வந்து ப்ராப்பர் நவுனில் வந்து வந்துடும். ஃபார் த எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னுமே வந்து டீட்டெயில்டாக வந்து புரியும். ஸோ இது வந்துட்டு ப்ராப்பர் நவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் வந்து வரும். அதே மாதிரி ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி வந்துட்டு ஏ, அண்ட், த இந்த 3மே வந்துட்டு வராது.
ஸோ இதான் வந்துட்டு ப்ராப்பர் நவுன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. கலா, சுமதி, ஹிந்தி, தமிழ், தேனி, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீம் ட்ரீ, ட்ரீன்னு சொன்னோம், ட்ரீஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது காமன் நவுன். நீம் ட்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த ட்ரீனுடைய பேரை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு ப்ராப்பர் நவுன். உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா வந்துட்டு கூட்டு பெயர் சொற்கள். இது வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸ், அதாவது பல பொருட்களையோ அல்லது பல நபர்களுடைய சேர்க்கையோ மொத்தமாக வந்து குறிப்பிட்டு சொல்கிறதா வந்துட்டு கூட்டு பெயர் சொற்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட், கிரவுட், கமிட்டி, பார்லிமெண்ட், ஆர்மி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டிவ் நவுனில் வந்து சேர்ந்துருங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் நவுன்ஸ். இந்த நவுனுடைய என்ன அப்படிங்கிற விளக்கத்தை வந்து பார்த்துடலாம். மெட்டீரியல் நவுன் அப்படின்னா தமிழில் வந்துட்டு உலோக பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு சில மெட்டீரியல்ஸ் அல்லது சப்ஸ்டன்சஸ் ஆஃப் வித் திங்ஸ் ஆர் மேட், அதாவது இரும்பு, தங்கம், வெள்ளி போன்ற தாது பொருட்களால் ஆன உலோகங்களை தான் வந்துட்டு மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து இதனுடைய எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இது அதனுடைய எக்ஸாம்பிள் வந்துட்டு கிளே, கிளாஸ், காட்டன், ஸ்டீல், அயன், காப்பர், சுகர், மில்க்கு, வீட், இந்த மாதிரி வந்துட்டு இதில் வந்து நிறைய வந்து தாதுக்கள் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் நவுனில் வந்து சேர்ந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இவ்வளோதாங்க. உங்களுக்கு வந்துட்டு இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்ததை வந்துட்டு லைட்டாக வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நவுனோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தோம். ஸோ அதனுடைய 2 டைப், காங்கிரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பற்றி அதனுடைய மீனிங் எக்ஸ்பிளைன், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு காங்கிரீட் நவுனுடைய டைப் காமன், ப்ராப்பர், கலெக்டிவ், மெட்டீரியல் நாளையுமே வந்து பார்த்தாச்சு. அதற்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நான் வந்து கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்னென்ன நவுனை சேர்ந்ததுங்கிறத கரெக்டாக வந்து நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தேனி, ஸ்டூடெண்ட், சில்வர், ஹர்ட், ஹர்ஷா, டவுன், ஸ்கூல், இதான் வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ். எது எந்தெந்த நவுன் அப்படிங்கிறது வந்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.